ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் புவியியல் பாடப்பகுதியில் ஐரோப்பாவின் ஆறுகள் பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐரோப்பாவின் ஆறுகள் எங்கு உருவாகின்றன? ஆல்ப்ஸ் மலையில் மற்றும் மத்திய பீடபூமி. எந்த ஆறு ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு ஆகும்? வோல்கா ஆறு. எந்த ஆறு ஐரோப்பாவின் 9 நாடுகள் வழியாக பாய்கின்றன? டேன்யூப் ஆறு. ஆறுகளின் பிறப்பிடம் மற்றும் கலக்கும் இடங்கள் எவை? ஆறுகள் வோல்கா. நீளம் 3692. பிறப்பிடம் பால்டிக் பீடபூமி. கலக்கும் இடம் காஸ்பியன் கடல். டேன்யூப். நீளம் 2860. பிறப்பிடம் கருங்காடு. கலக்கும் இடம் கருங்கடல். நீப்பர் 2145. பால்டிக் குண்டுகள். கருங்கடல். ரைன் 1730. சுவிஸ் ஆல்ப்ஸ் வடக்கு கடல். ரோன் 813. சுவிஸ் ஆல்ப்ஸ் மத்திய தரைக்கடல். போ 652. கோட்டியன் ஏட்ரியாட்டிக் கடல். தேம்ஸ் 346. கெம்பிள் பீக் கடல். காலநிலை பிரிப்பான் என்பது எது? ஆல்ப்ஸ் மலைத்தொடர். மத்திய தரைக்கடல். காலநிலையையும் வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையையும் பிரிக்கின்ற ஒரு அரணாக உள்ளது. எந்த நீரோட்டம் ஐரோப்பாவின் மேற்கு பகுதிக்கு மிதமான வெப்பத்தை அளிக்கின்றது? வட அட்லாண்டிக் வெப்பக்கடல் நீரோட்டம். ஐரோப்பா முழுவதும் வெப்பத்தை கடத்துவது எது? மேற்கத்திய காற்று. ஐரோப்பிய காடுகள். ஐரோப்பாவின் இயற்கை தாவரம் எத்தனை வகைப்படும்? 5. தூந்திரம், டைகா அல்லது ஊசிலை காடுகள். கலப்பின காடுகள். மத்திய தரைக்கடல் காடுகள். புல்வெளிகள். எந்த உயிரினங்கள் தூந்திர வகை இயற்கை தாவரங்களை கொண்டுள்ளன? ஆர்க்டிக் மற்றும் வடஸ்காண்டிநேவியா உயிரினங்கள். ஆர்க்டிக் மற்றும் வடஸ்காண்டிநேவியா உயிரினங்களில் காணப்படும் பாசி வகைகளை கூறுக. இங்கிலீஷ் மற்றும் பாசி வகை. தூந்திர பிரதேசத்தின் தெற்கில் அமைந்துள்ள காடுகள் யாவை? நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, ஜெர்மனி, போலந்து மற்றும் ஆஸ்திரியா. இங்கு ஊசிலை மற்றும் டைகா காடுகள் காணப்படுகின்றன. தூந்திர பிரதேசத்தில் காணப்படும் முக்கிய மர வகைகள் யாவை? பைன், பிர், ஸ்ப்ரூஸ் மற்றும் பலர்ச். மேற்கு ஐரோப்பாவில் உள்ள பிரான்சின் மேற்கு பகுதி, பெல்ஜியம், டென்மார்க், பிரிட்டன் போன்ற நாடுகளில் காணப்படும் கலப்பின காடுகள் யாவை? பீச், பாப்லர், ஓக் மற்றும் மேப்பிள். மத்திய தரைக்கடலின் எல்லைப் பகுதிகளில் காணப்படும் மரங்கள் யாவை? சைப்ரஸ், ஓக், ஆலிவ் மற்றும் செடார். புல்வெளிகள். ஸ்டெப்பி எங்கு காணப்படுகிறது? கிழக்கு ஐரோப்பாவில். தொழிற்துறையில் வளர்ச்சி அடைந்த ஒரு கண்டமாக இவ்வுலகில் திகழ்வது எது? ஐரோப்பா. இது நில அமைப்பு, காலநிலை மற்றும் மண் ஆகியவற்றில் வேறுபட்ட காணப்படுகிறது. ஐரோப்பாவின் வேளாண்மை. ஐரோப்பா முழுவதும் காணப்படும் முதன்மையான பயிர் எது? கோதுமை. ஐரோப்பாவில் பொதுவாக விளையும் முக்கிய பயிர்கள் யாவை? பார்லி, ஓட்ஸ், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, ரை உருளைக்கிழங்கு. கால்நடை தீவனப் பொருட்கள்.
டேன்யூப் தாழ்நிலங்கள். தென்மேற்கு ஐரோப்பா, ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் இத்தாலியில் விளையும் முக்கிய பயிர் எது? மக்காச்சோளம். ஐரோப்பாவில் நீர்ப்பாசன வசதியுடன் விளையும் பொருட்கள் யாவை? நெல். வட இத்தாலி. சிட்ரஸ் பழங்கள். ஆலிவ் பழங்கள். ஸ்பெயின். சிசிலி. ஐரோப்பாவில் அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளவை எது? கலப்பு முறை விவசாயம் மற்றும் சிறப்பான பயிர் சுழற்சி முறைகளில் அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளன. எந்த நாடுகளின் திராட்சை அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன? பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஜெர்மனி. எந்த நாடுகளில் தேயிலை பயிர்களுக்கான ஆளி விதை, சணல் போன்ற நார்ப்பயிர்கள், சர்க்கரைவள்ளி கிழங்கு மற்றும் சூரியகாந்தி விதைகள் ஆகியவற்றை மிக அதிகமாக விளைகின்றன? ஐரோப்பா, ரஷ்யா, உக்ரைன் மற்றும் பெலாரஸ். புகையிலை விளைவிக்கப்படும் ஐரோப்பிய நகரங்கள் யாவை? பெலாரஸ், பல்கேரியா, இத்தாலி மற்றும் மாசிடோனியா, கிரீஸ். ஐரோப்பா, ரஷ்யா, ஸ்வீடன், பின்லாந்து ஆகிய நாடுகள் அதிக அளவில் உற்பத்தி செய்பவை எவை? மென் மரக்கட்டைகள் மற்றும் கடின மரக்கட்டைகள். எந்த நாடுகளில் மீன்பிடித்தல் மிகப்பெரிய தொழிலாக நடைபெறுகின்றது? நார்வே, ஐஸ்லாந்து, ரஷ்யா, டென்மார்க், ஐக்கிய பேரரசு, நெதர்லாந்து. ஐரோப்பாவின் மிக முக்கிய மீன்பிடித்தளம் எது? வடகடலில் உள்ள டாக்கர் பாங்க்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் TNPSC Career Notes.